நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவரின் தயவுள்ள சித்தத்தின்படி இந்த நாளின் இரவு நேரத்தில் உங்கள் மத்தியிலே வரவும், உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தவும், நாம் ஒருமித்து அவருடைய திருவடிகளில் அமர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக தேவ வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இதுவரை 15 அதிகாரங்களை நாம் படித்து முடித்திருக்கிறோம். 16வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த நாளிலும் 16வது அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை நாம் சிந்திக்க போகிறோம். எவைகளை விளக்க வேண்டுமோ அவைகளை விளக்கியும், எவைகளை சுட்டி காண்பித்துக் கொண்டு சென்றால் போதும் என்று தோன்றுகிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களை அதிகம் விளக்காமல் உங்களுக்கு சுட்டி காண்பித்து விட்டு கடந்து செல்லலாம் என்று யோசிக்கிறேன். இந்த 16வது அதிகாரத்தை 4 பகுதிகளாக அல்லது 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 16ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். எப்படி என்றால், முதல் 5 வசனங்கள், இந்த முதல் 5 வசனங்களிலே தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலுடன் இணைதலும், இருவரும் சபையாரால் அனுப்பி வைக்கப்படுதலும். தீமோத்தேயு பவுல் அப்போஸ்தலனுடன் இணைதலும், பவுலும் தீமோத்தேயும் சபையாரால் அனுப்பி வைக்கப்படுதலும், இது முதல் 5 வசனங்களில் இடம்பெறுகின்றன. அடுத்து 16வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை, 6 முதல் 10 வரை, பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தலும் பவுல் கண்ட தரிசனமும். பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தலும் பவுல் கண்ட தரிசனமும். 16இல் 6 to 10. மூன்றாவது 16ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்திலிருந்து கடைசி வரை 40வது வசனம் வரை, பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தில். பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தில். இவ்வாறு 16ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக நாம் பிரித்து படிக்கலாம். இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்தந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்திலிருந்து இந்த வசனம் வரை இதை பற்றி சொல்லியிருக்கிறது, இந்த அதிகாரத்தின் இந்த வசனத்திலிருந்து இதுவரை இதை பற்றி சொல்லியிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதனால் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் முதல் 5 வசனங்கள் தீமோத்தேயு பவுலுடன் இணைதலும், இருவரும் சபையாரால் அனுப்பி வைக்கப்படுதலும், இதை முதல் 5 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அதில் சிலவற்றை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வாசிக்கிறேன் அந்த பகுதியை. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எண்ணப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இந்த 5 வசனங்கள் இதிலே தான் தீமோத்தேயு பவுலுடன் இணைதலும், இருவருமாக சேர்ந்து சபையாரால் அனுப்பி வைக்கப்படுதலுமான சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதில் ஒரு குறிப்பை மட்டும்
இப்பொழுது உங்களுக்கு நினைப்பூட்டிவிட்டு அடுத்த பகுதிக்கு நான் வருகிறேன். 3வது வசனத்திலே அவனை, அதாவது தீமோத்தேயுவை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். தீமோத்தேயு அப்பா புறஜாதிக்காரன், கிரேக்கன் என்று சொல்லி இருப்பது கிரேக்க நாட்டை சார்ந்தவன் என்ற அர்த்தத்தில் அல்ல, யூதர் அல்லாத வேற்று இனத்தை சார்ந்தவன் என்ற அர்த்தத்திலே தான் அந்த இடத்தில் கிரேக்கன் என்று சொல்லி இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது புறஜாதியான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தீமோத்தேயனுடைய தகப்பன் புறஜாதியான், தீமோத்தேயனுடைய தாய் ஒரு யூத ஸ்திரீ. இவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆயிற்று. எப்படி அந்த அம்மா யூதர்கள் அல்லாத ஒரு புறவினத்தானை திருமணம் செய்தார்களோ நமக்கு தெரியாது. அவர்களுக்கு பிறந்த ஒரு பையன்தான் தீமோத்தேயு. அப்போ தீமோத்தேயனுடைய தகப்பன் ஒரு புறஜாதியான் என்று எல்லாரும், யூதர்கள் எல்லாரும், லீஸ்திராவில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியினாலும் தீமோத்தேயனுடைய குடும்பத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கெல்லாம் அது தெரியும் என்ற காரணத்தினாலும் பவுல் தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணி கூட்டிக் கொண்டு போகிறார். இதில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் செய்கிறார். இதற்கு முந்தின 15ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்த போது 13, 14 அதிகாரங்களில் பவுல், பர்னபா தங்களுடைய முதலாவது மிஷனரி பயணத்தை முடித்துக்கொண்டு அந்தியோகியாவுக்கு திரும்பி வந்துவிட்டார்கள். அந்தியோகியாவிலே தங்கள் மூலமாய் ஆண்டவர் நடப்பித்த செயல்களை குறித்து சபையாருக்கு அறிவித்து எல்லாரும் சந்தோஷத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியாய் அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது யூதேயாவிலிருந்து, எருசலேமிலிருந்து யூத சார்புடைய கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் அந்தியோகியா சபைக்கு வந்து பவுல் போதித்த போதனைக்கு நேர்மாறான போதனையை போதித்தனர். ஒருவன் புறஜாதியானாகிய ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவன் முதலாவது யூதனாக மாற வேண்டும், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்களை கடைபிடிக்க வேண்டும், யூத சடங்காச்சாரங்களை கைக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும், ஓய்வு நாள் ஆசரிப்பை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் போதித்தார்கள். இது சம்பந்தமாக குழப்பம் ஏற்பட்டது. அதற்கு தீர்வு காண்பதற்கு தான் 15ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் ஆலோசனை கூடுகிறார்கள். சபை வரலாற்றில் நடந்த முதல் ஆலோசனை சங்கம் என்று நான் சொன்னேன். அப்போ அதெல்லாம் தேவையில்லை என்று உறுதிபட தெளிவாக கூறப்பட்டாயிற்று. அப்போ புறஜாதியராகிய மக்கள் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிகள் எவைகளுக்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டு அது எல்லா இடத்திற்கும் அனுப்பி விடுகிறார்கள். இவ்வளவு நடந்த பின் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது பவுல் தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் செய்கிறார். அப்படியானால் இன்றைக்கு ஒரு விசுவாசி விருத்த சேதனம் செய்யலாமா என்று கேட்டால் கூடாது. இந்த இடத்தில் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் செய்விக்கிறார் என்பது உண்மை. ஆனால் இதே பவுல் கலாத்தியருக்கு நிருபம் எழுதும் போது முழுக்க முழுக்க விருத்த சேதனத்தை கடுமையாக சாடுகிறார். நீங்கள் விருத்த சேதனம் பெற்றால் கிருபையிலிருந்து விழுந்தீர்கள், விழுந்துருவீங்க அப்படின்னு இல்லை, விழுந்தீர்கள்னே சொல்றார். அப்ப விசுவாசிகளுக்கு விருத்த சேதனம் இல்லை என்று தெளிவாய் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் அதை செய்திருக்கிறார் தீமோத்தேயுவுக்கு. எப்படி அப்போ சொல்வது ஒன்று செய்வது ஒன்றா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? பதில், ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் இது மட்டும் செய்யவில்லை. இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது இதைவிட ஒருபடி மேலே போய் வேறு சில விஷயங்களையும் செய்திருக்கிறார். இதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21வது அதிகாரத்திற்கு வாருங்கள். 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து, நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபினிடத்திற்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். எருசலேம் சபையில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்றார்.
நாங்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றதுனால இந்த புஸ்தகத்தை எழுதின லூக்கா கூட இருக்கிறார் என்றும் தன்னையும் சேர்த்துத்தான் இவர் அதை சொல்லுகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேக ஆயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்கள்னா பொருத்தனை பண்ணி கொண்டவர்கள். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்திலே பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தார். புரிகிறதா? அப்போ அங்கே பொருத்தனை பண்ணி கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பொருத்தனை முடிவு நாளிலே நீங்க செய்ய வேண்டிய அந்த கடமைகளை எல்லாம் செய்து விட்டால் அவர்கள் தலைச்சவரம் பண்றதுன்னா முட்டை போடுறது, இந்த மாதிரி அதற்கான செலவினங்கள் என்னமோ அதை நீங்க பொறுப்பெடுத்து உங்களுடைய பொறுப்புல நீங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா யூதர்கள் உங்களை பத்தி வச்சிருக்கிற தப்பான எண்ணத்தை மாத்திக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எருசலேமில் இருக்கிற பொறுப்புள்ள சகோதரர்கள் கேட்டுக்கொள்ள பவுல் அதை செய்வதாக சம்மதிக்கிறார். அதை அறிவிக்கவும் செய்கிறார். ஆனால் இது அவருடைய சபைக்கு சொல்லப்பட்ட போதனையா, இவரே சொல்லுகிறாரா என்று கேட்டால் இல்லை. நான் எப்போதுமே வேதத்தை படிக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் மனசிலே அழுத்தமாக பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லுவேன். அதை கேட்டவர்களுக்கு நினைவிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறதை நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்க வேண்டும், இல்லை என்றால் தப்பாக புரிந்து கொள்வீர்கள். அது என்னவென்றால் மீண்டும் அழுத்தமாகவே சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவைகளையெல்லாம் செய்தாரோ அவைகளையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. புரிகிறதா? இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. அதே போல இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்றும் வேதம் போதிக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சபைக்கு சொல்லி இருக்கிறாரோ அவைகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதுபோல அப்போஸ்தலர்கள் செய்தவைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் அப்போஸ்தலர்கள் சபைக்கு என்ன போதித்தார்களோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்காக செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் ஒட்டுமொத்த சபைக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்காது. ஆண்டவர் யூத குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு யூதன். அதனாலே யூத குடும்பத்தில் பிறந்து யூத பின்னணியில் வாழ்ந்து வந்தவரானதினால் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு யூதன் என்ற முறையில் யூதர்களுடைய பழக்க வழக்கங்களை, சடங்காச்சாரங்கள் அவரும் செய்தார். அவருக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது.
அவரும் ஓய்வு நாள்களில் யூதர்களுடைய ஜெபாலயங்களுக்கு போனார். பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு அவரும் எருசலேமுக்கு சென்றார். இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல, செய்ய வேண்டுவது அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் யூதர்கள் அல்ல. நிறைய பேருக்கு பழைய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியறதில்லை. அதனால யூதர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கும் சொல்லப்பட்டது என்ன? பழைய ஏற்பாட்டிலிருந்து ஏராளமான வாக்குத்தத்தங்களை புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளுக்கு அள்ளி வீசுவதை பார்க்கலாம். வாக்குத்தத்த அட்டை கொடுப்பார்கள். புது வருஷத்தன்னைக்கு தங்களுடைய சபையிலே பேப்பரில் சீட்டு போட்டு அந்த வசனங்கள் எழுதி அதை அப்படியே சுருட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வைத்திருப்பார்கள். அப்படியே போய் ஒரு பெட்டியிலே காணிக்கை போட்டுவிட்டு அடுத்து இன்னொரு பெட்டியில் இருக்கிற வாக்குத்தத்த பேப்பர், அந்த அட்டை, அந்த சீட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து உட்காருவார்கள். அது கிடைத்த உடனே, அப்படியே கையில் கிடைத்த உடனே உலகமே தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறது மாதிரி மனசுல ஒரு திருப்தி. ஆனால் அதெல்லாம் தவறானது. அதாவது புதிய ஏற்பாட்டு சபை பழைய ஏற்பாட்டு யூத சபையிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பழைய ஏற்பாட்டு சபைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, ஏறக்குறைய ஒரு 20 - 25 வித்தியாசங்கள் இருக்கின்றன பழைய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு ஆராதனைக்கும் புதிய ஏற்பாட்டு ஆராதனைக்கும் வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசம் தெரியாததுனால அவங்களுக்கு சொல்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு சபைக்கு சொல்ல இவங்கெல்லாம் அப்படியே நடக்கும்னு எதிர்பார்த்து கடைசியில ஒன்றும் நடக்கிறது இல்லை. போதிக்கிறவங்க ரொம்ப விருத்தி அடைஞ்சுக்கிட்டு போறாங்க. இவங்க ஒரு பிரயோஜனமும் இல்லாம உருப்படியா சத்தியம் கிடைக்குதான்னா சத்தியமும் கிடையாது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த கலாத்தியர் 3 13 14 15 அந்த வசனங்கள் பாடுற பாடு அது கேட்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளான நமக்கு உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விட்டுக் கொள்ளுவதற்காக நமக்காக என்ன செய்தார்? சாபமானார். அந்த வசனத்தை அப்படியே சொல்லி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அந்த அவனுடைய வீட்டு வேலைக்காரன் சொன்னார் இல்லையா, பொண்ணு பார்க்க போன இடத்துல கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் ஏராளமான ஆடு மாடுகளையும் பொன்னையும் வெள்ளியையும் உடைய சீமானாய் இருக்கிறார் அப்படின்லாம் சொல்றாருல்ல. அது ஆனா எனக்கு புரியாத புதிர் என்னன்னா, ஆபிரகாம் என்னமோ ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு நேரத்து சாப்பாட்டுக்காக தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தது மாதிரியும், நான் சொல்றது புரியுதல்லவா? ஒரு நேரத்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆபிரகாம் தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தது மாதிரியும், அப்படிப்பட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து இப்பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து ஒரு சீமானாக உயர்த்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரியும் கதை அடிச்சு விடுவாங்க. பொய். ஆபிரகாமை ஆண்டவர் அழைப்பதற்கு முன்னாடியே அவர் ஏராளமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார். ஆமாவா இல்லையா? 13ஆம் அதிகாரத்தின் கடைசியிலையும், அப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களிலும் ஆபிரகாமினுடைய அழைப்பு கூட கூறப்படுகிறது. அப்பயே அவர் ஏராளமான சொத்துக்கள் அவருக்கு இருந்தன. அவர்களுடைய சொத்துக்களை பூமியினால் என்ன செய்ய முடியாததுங்க, தாங்கிக் கொள்ளக்கூடாது இருந்தது.
அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவர் ஏற்கனவே ஏராளமான சொத்து சுகமா இருந்தார் தானே அர்த்தம். ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் அழைச்சதின் பேர்ல வந்ததுன்னு சொன்னா, இன்னைக்கு உலக பிரகாரமாக மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறதுல பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க? அதனால உலக பிரகாரமா ஒருத்தனுக்கு இருக்கிற வசதி வாய்ப்பை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, கணிக்க முடியாது. பூமியால தாங்கிக் கொள்ளக்கூடாத அளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உடையவராக அவர் இருந்திருப்பார்னு சொன்னா, அப்ப அப்படிப்பட்டவர்களை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றது. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம்னு சொல்றது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்லவென்றும் அது ஆவிக்குரிய பிரகாரமானது என்பதையும் அது நமக்கு உணர்த்தவில்லையா? அப்ப இதெல்லாம் புரியணும். சரி, மக்களுக்காவது இது புரியுதான்னு கேட்டா புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? அது அந்த பழைய ஏற்பாட்டு சபைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் உள்ளதான வித்தியாசத்தை தெரியாததுனால வரக்கூடிய விளைவு. அப்போ இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு யூதர்களுடைய முறைமையின்படியான ஒரு விருத்த சேதனத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறார். அந்த சூழ்நிலைக்கு அது அவசியமாய் இருந்தது. ஆனால் அவருடைய போதனை அது அல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கப்புறமாக அவங்க லீஸ்தீராவிலிருந்து புறப்படுறாங்க. 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் அவர்கள் புறப்பட்டு பயணம் செய்தலும் பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிற காரியம், பவுலப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அது 6 முதல் 10 வரையுள்ள வசனங்களில் இடம்பெறுகிறது. பாருங்கள், அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பவுலும் சீலாவும், அது பவுலும் அவரது குழுவினரும் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனார்கள் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு என்னென்ன நடந்தன, என்ன ஊழியங்கள் செய்தார்கள், இதை பற்றிய எந்த விவர குறிப்பும் சொல்லவில்லை. ஆனால் இந்த இடங்களிலே சபைகள் இருந்தன என்பதை நாம் அறியலாம். கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள் என்று கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை அது இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளாக இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றிய விவரண குறிப்புகள் நமக்கு சொல்லப்படவில்லை. அது அப்படியே வரலாற்று ஆசிரியரான லூக்கா அதை அப்படியே அப்படி ஒரு வார்த்தையிலே சுட்டி காண்பித்து விட்டு, பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனார்கள் அப்படின்னு சுட்டி காண்பித்து விட்டு அப்படியே போயிடுறாரு. அதை பற்றிய விவரண குறிப்பு சொல்லல. பவுலப்போஸ்தலனுடைய ஊழியங்கள், அவருடைய மிஷனரி பயணங்கள், இதை பற்றி இவ்வளவு விலாவாரியாக எழுதி கொண்டு வருகிற லூக்கா இந்த இடத்துல வந்து அப்படியே சொல்லாம ஒரு ஜம்ப் பண்ணி போயிடுறாரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம மனசுல அப்படியே ஒரு கேள்வி, ஒரு ஆதங்கம். அப்படி நினைச்சு பார்த்தா அதுக்கு என்னவா இருக்கலாம்னு நமக்கு தெரியல. ஒண்ணு, லூக்கா வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் இந்த குழுவில் தன்னை தானும் ஒருவராக இணைந்திருந்தார். அவர் இந்த குழுவில் பவுலப்போஸ்தலனோடு கூட இந்த மிஷனரி பயணத்தில் இணைவது இந்த சம்பவத்திற்கு அப்புறம்தான். 16ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை பாருங்கள். அது வரைக்கும் அவர்கள் அவர்கள் அவர்கள்னு எழுதி கொண்டே வருவாரு. நீங்க 13ஆம் அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படித்தான் எழுதுவார். ஆனா 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு.
உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி, அப்புறம் 12ஆம் வசனம், அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம். 13ஆம் வசனத்தில் உபதேசித்தோம், அப்படியெல்லாம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த துரோவா பட்டணத்திற்கு 8ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கதான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ துரோவா பட்டணத்தில் வைத்து லூக்கா இந்த பவுலப்போஸ்தலனுடைய குழுவோடு சேர்ந்து கொள்ளுகிறார். அப்ப அதுக்கு முந்தின சம்பவங்களை அவர் எழுதும் போது தாம் இணைந்ததற்கு பின் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து எழுதுவதில் அதிக கவனம் செலுத்துகிறார். ஆகையினாலே அதை பற்றி அவர் அதிகம் சொல்லாமல் விட்டு விடுகிறார் என்று சிந்திக்கலாமா? இருக்கலாம், நமக்கு தெரியாது. அல்லது பவுலப்போஸ்தலன் சுவிசேஷமானது எவ்வளவு சீக்கிரமாக ஐரோப்பா கண்டத்திற்கு செல்ல போகிறது, அதங்கு சொல்லப்படுகிறது அந்த விஷயம். ஆகையினாலே அந்த ஐரோப்பாவுக்கு சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்ட அந்த விஷயத்தை காண்பிப்பதற்கு அவ்வளவு துடிப்பாய் இருக்கிற, அவசரம் காட்டுகிற லூக்கா இந்த விஷயத்தை பற்றி, ஆசியாவினுடைய பகுதியில் உள்ள இந்த பிரதேசத்தில் நடைபெறுகிற இந்த ஊழியங்களை பற்றி அதிகமாக அவர் விளக்கம் கொடுக்காமல் கடந்து செல்லுகிறார் என்றும் நாம் சிந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பவுலப்போஸ்தலன் மூலமாக சுவிசேஷமானது ரோமாபுரிக்கு வரைக்கும் செல்ல வேண்டும். ஏனென்றால் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அது தேவனுடைய திட்டம். ஆகவே அதற்கு அதிக முன்னுரிமை கொடுத்து அதை பற்றி விளக்கி கொண்டு வருகிறது அவருடைய நோக்கமாக இருக்கிறபடியினால் இதை பற்றி அவர் அதிக கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம் என்று நாம் சிந்திக்கலாம். அது என்னவோ நமக்கு தெரியாது, அதை பற்றி சொல்லவில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள் உருவானதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சரி, அதை கடந்து ஆசியாவிலே அவர்கள் வந்தபோது ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தடை பண்ணுகிறார். தடை பண்ணப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதத்தில் அந்த தடை வந்தது என்பது லூக்கா சொல்லவில்லை. ஒருவேளை பவுலப்போஸ்தலனும் அதை பற்றி கூறியிருக்காமல் இருக்கலாம். தடை பண்ணினார் என்று மட்டும் அவர் சொல்லி இருக்கலாம். அதனாலே லூக்கா அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய சித்தம் எந்த விதத்தில் வெளிப்பட்டு வந்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் முதிர்ச்சியும் கொண்ட பவுலப்போஸ்தலன் அதை சுலபமாக புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டதினாலே என்ன செய்கிறார்? 7வது வசனம், மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆசியாவில் சுவிசேஷ வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ண, மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள்னு சொல்லியிருக்கு. ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். மீண்டும் தடை வருகிறது. இது கருங்கடல் பகுதியில் இருக்கின்ற கடலோர பகுதி. இந்த இடங்கள் அங்கேயும் தடை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ முதல்ல ஒரு தடவை ஆவியானவர் போக விடாம தடை பண்றாரு. சரி, அந்த இடத்துல தடை பண்றாருன்னு சொல்லிட்டு வேறு இடத்திற்கு அவர்கள் நகர்ந்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்த போது அங்கேயும் ஆவியானவர் என்ன செய்கிறார்? தடை பண்ணுகிறார். இப்ப நம்மள மாதிரி ரொம்ப புத்திசாலிகளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சரி, ஆண்டவர் இப்படி தொடர்ந்து என்ன செய்யறாரு? தடை பண்ணிக்கிட்டே வர்றாரு. அதனால நம்ம 2வது மிஷனரி பயணத்தை இப்ப அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். அப்படித்தான் தோணுது. அதனால நம்ம திரும்ப என்ன செஞ்சுடுவோம்? அந்தியோகியாவுக்கு போயிட்டு ஆண்டவர் அப்ப நம்ம ஏவுறாரோ அந்தபடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறதுக்கு முயற்சி பண்ணல. அப்ப தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையும் கடந்து எப்படியாகிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய லட்சியம். அப்போ ஆண்டவர் போகிற இடங்களில் தடையை கொண்டு வந்து நிறுத்தி அங்கே வசனத்தை பிரசங்கிக்க விடாமல் அவருக்கென்று வைத்திருக்கிற ஒரு திட்டத்திற்கு நேராக கொண்டு போகிறார். சில வேளைகளில் அப்படித்தான்
நம்முடைய புத்தி சொல்லும் நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், இந்த விஷயத்தை இப்படி நம்ம அணுகலாம் அப்படின்னு. அது நம்முடைய புத்தி படி யோசிக்கும் போது அது நல்லதாகவும் இருக்கலாம், கரெக்டாகவும் இருக்கலாம். ஆனா நம்முடைய புத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத விட கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத புரிந்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப பவுலப்போஸ்தலனுடைய ஊழிய பயணங்களை பற்றி நம்ம திட்டமாகவே சொல்லலாம். அது முழுக்க முழுக்க ஆவியானவருடைய நடத்துதலின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விசுவாசிகளான நமக்கு இதில் ஒரு நல்ல பாடம். நாம் எந்த காரியம் செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ரோமர்ல ஒரு வசனம் வரும், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், பிள்ளைகள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன? அவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆனதினால் மாம்சத்தின்படி அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? நடக்க மாட்டார்கள். ஆவியானவருடைய சித்தத்துக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஆவியானவருடைய நடத்துதலின்படி நாம் செயல்பட்டால் நிச்சயமாக மாம்சத்திற்குரிய காரியங்களிலே நாம் என்ன செய்ய மாட்டோம்? ஈடுபட மாட்டோம். அதிலே குறைவு வரும்போது மாம்சீகமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு விடுகிறோம் என்ற ஒரு எச்சரிப்பும் நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சரி, இப்படி போக விடாமல் தடுத்த ஆண்டவர் இனி எங்கே போக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? இங்கெல்லாம் போக வேண்டாம் என்று தடுக்கிறார். ஆனால் எங்கே போக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? அது அவருடைய கடமை தானே. அதை சரியாக செய்கிறார். பாருங்கள், 10வது வசனத்திலே பார்க்கும்போது 8-9 அதில் பார்க்கும் 9-10. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். யாருக்கு? மக்கதோனியருக்கு அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பலேறி சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கி இருந்தோம். இனி அங்க நடக்கிற ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு ஆவியானவர் தடுத்தார். இப்பொழுது சுவிசேஷம் எங்கே போகிறது? ஐரோப்பா கண்டத்திற்கு போகிறது. சபை வரலாற்றிலே முதலாவதாக சுவிசேஷம் கண்டம் விட்டு கண்டம் பயணம் செய்த முதல் சந்தர்ப்பம் இதுதான். ஆனா இன்னைக்கு பொதுவாக கிறிஸ்தவத்தை பத்தி மக்கள் என்ன சொல்லுவாங்க? வெள்ளைக்காரன் கொண்டு வந்த மதம், அது மேற்கத்திய நாடுகள் கொண்டு வந்த மதம். 1947 என்னைக்கு வெள்ளைக்காரங்க இந்தியாவை விட்டு துரத்தப்பட்டாங்களோ அப்பயே இதுவும் போயிருக்கணும், அதை விட்டுட்டோம், அப்படி இப்படியெல்லாம் சிலர் பேசுறத நம்மளே கேட்டிருக்கிறோம். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், இந்த கிறிஸ்தவம் என்பது மேற்கத்திய நாடுகளிலிருந்து இங்கே வந்ததல்ல. ஏனென்றால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐரோப்பா கண்டத்தில் பிறக்கவில்லை, ஆசியா கண்டத்தில் தான் பிறந்தார். இங்கேதான் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். முதலாவதாக முதல் நூற்றாண்டிலே சபை உருவானதும் இங்கேதான். இங்கிருந்துதான் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக இப்போ சுவிசேஷம் எங்கே போகிறது? ஐரோப்பா கண்டத்திற்கு போகிறது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆசியா கண்டத்தில் தான் கிறிஸ்தவம் பிறந்தது என்பது உண்மையானாலும் அவங்ககிட்ட இருந்து கேட்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். அப்ப அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷ சத்தியத்திற்கும் அதை அறிவிக்கிற விஷயத்திலையும் அவங்க ரொம்ப என்ன செஞ்சாங்க? கரெக்டா இருந்தாங்க. அவங்க முழு மூச்சா ஆண்டவருக்காக உழைச்சாங்க, செயல்பட்டாங்க. அந்த ஒரு வேகம் நம்ம என்ன செய்யல, காட்டல. அது நம்மகிட்ட இருக்கிற ஒரு குறை.
உண்மையிலேயே சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நாம் மிகுந்த தீவிரம் காண்பிக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அப்படி அவர்கள் தேவனுடைய நடத்துதலின்படி மாசிடோனியாவுக்கு போகிறார்கள். மாசிடோனியாவிற்கு வந்த அவர்கள் வந்து சேர்ந்த இடம்தான் பிலிப்பி பட்டணம். பிலிப்பி பட்டணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பு எங்கே நாம் வாசிக்கிறோம்? 16ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்திலிருந்து. துரோவாவில் கப்பலேறி சாமுத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நயாப்போலி பட்டணத்துக்கு நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க நடைபெற்ற ஊழியங்கள் தான் இந்த அதிகாரம் முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பி பட்டணத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அதை பற்றி சொல்லும்போது மாசிடோனியாவில் உள்ள மக்கதோனியா, அங்கே இருந்து 12ஆம் வசனம், மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. மாசிடோனியாவினுடைய தலைநகர் தெசலோனிக்கே. ஆனால் மாசிடோனியாவினுடைய நிர்வாக வசதிக்காக, மாசிடோனியா நாடு அதனுடைய நிர்வாக வசதிக்காக 4 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. மாகாணம்னு சொல்றது இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஸ்டேட்னு சொல்றோம். 4 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. அதில் ஒன்றுக்கு தலைநகராக இருந்ததுதான் எதுங்க, பிலிப்பி பட்டணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். திரேஸ் என்று அழைக்கப்படுகிற பிராந்தியத்திலிருந்து வந்த மக்கள் குடியேறின ஒரு நகரம் கிரெனிடஸ் அப்படிங்கிற ஒரு நகரம். அந்த நகரமானது பாங்கஸ் என்று அழைக்கப்படுகிற மலையிலிருந்து உற்பவிக்கிற அருவிகள் நதிகளாகி இவ்விடம் வழியாக ஓடியதால் இந்த பிரதேசம் மிக செழிப்பாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏராளமான தங்கச் சுரங்கங்களும் மற்றும் தாது பொருட்களும் இங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறது. கிமு 359 மாசிடோனிய மன்னனாகிய பிலிப்பு என்பவன் இதை கைப்பற்றினான். அப்புறம் இதை அவன் சிறப்பாக கட்டி முடித்து இதனுடைய பழைய பெயரான கிரெனிடஸ் என்கின்ற அந்த பெயரை மாற்றிவிட்டு தன்னுடைய நினைவாக இந்த பட்டணத்திற்கு தன் பெயரையே சூட்டினான். அவனுடைய பெயர் பிலிப். அதனாலே கிரெனிடஸ் என்ற இந்த நகரம் கிமு 359 முதல் பிலிப்பி என்ற பெயரில் அறியப்பட்டது. அப்படித்தான் இந்த நகரம் பிலிப்பி பட்டணம் என்று மாறியது. இந்த பட்டணத்திற்கு பல சிறப்பு அம்சங்கள் உண்டு. அதையெல்லாம் நான் இப்போது சொல்லவில்லை. அந்த இடத்திற்கு பவுலும் குழுவினரும் வருகிறார்கள். வந்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அந்த ஊழியத்தை பற்றி சொல்லும்போது என்ன இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். 13ஆம் வசனத்தில், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அப்படின்னு சொல்ற. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பவுல் அவர்களுடைய முதல் மிஷனரி பயணத்தின் போது ஒவ்வொரு நகரங்களுக்கும் போகிற சந்தர்ப்பத்தில் அவங்க முதல்ல எங்க போவாங்க? யூதர்களுடைய ஜபாலயங்களுக்கு போவாங்க. யூதர்களுடைய ஜபாலயங்களுக்கு போவாங்க. அங்க கூடி வந்திருக்கிறவங்களுக்கு வசனத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க. அவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருந்தாலும் புறஜாதி நகரங்களுக்கு போனாலும் அவர் ஃபர்ஸ்ட் போய் எங்க தான் பிரசங்கம் பண்ணுவாரு? யூதர்களுடைய ஜபாலயங்களுக்கு போய் பேசுவார். ஏன்னா வேதத்தை பற்றி முழுசும் தெரியாத ஒரு கூட்டத்திற்கு போய் பேசுறதை விட வேதத்தை அறிந்திருக்கிற, பழைய ஏற்பாடு அறிந்திருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில போய் அறிவிக்கிறது கொஞ்சம் கூட லகுவாக இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் பின்ன கால் ஊன்றுவதற்கு தங்களுக்கு ஒரு இடம் கிடைத்த பின் அந்த சூழ்நிலையை அந்த அடித்தளத்தில் நின்று கொண்டு மற்ற ஏனைய மக்களுக்கும் அறிவிக்கலாம் என்று பவுல் அப்போஸ்தலன் திட்டமிட்டு செய்திருக்கலாம். ஆனால் இந்த பிலிப்பி பட்டணத்திற்கு வந்தபோது
என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய், எங்க போகல? ஜெபாலயத்திற்கு போகல. அப்ப அதனால நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒரு வேளை பிலிப்பி பட்டணத்தில் யூதர்களுடைய ஜெபாலயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். யூதர்கள் ஒரு கொஞ்சம் பேராக இருந்திருக்கலாம், அவருடைய ஒருவேளை ஜெபாலயம் அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆகையினால இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓய்வு நாளிலே ஒரு குறிப்பிட்ட ஆற்றின் அருகே போய் வழக்கமாக ஜெபம் பண்ணுகிறது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு அவர்கள் ஜெபம் பண்ணுவதற்காக அங்கே போயிருக்கும் போது அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு வசனத்தை பிரசங்கித்தார். அந்த போதனையின் மூலமாக, சுவிசேஷத்தை பிரசங்கித்ததின் மூலமாக முதலாவது ரட்சிக்கப்பட்டு வர்றது ஒரு சகோதரி. அவங்க பெயர் லீதியா. அவங்க தான் பிலிப்பி பட்டணத்தில் கிடைத்த முதற் பலன். அப்புறம் சாதாரணமாக சொல்றது உண்டு, பவுலப்போஸ்தலன் அல்லது தேவ ஊழியர்கள் வசனத்தை திறந்தார்கள். கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். லீதியாள் பிலிப்பி பட்டணத்து சபை இயங்குவதற்காக தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தார்கள். ஊழியர்கள் வசனத்தை திறந்தார்கள். கர்த்தர் லீதியாளின் இதயத்தை திறந்தார். லீதியா தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தார்கள் சபை அங்கே கூடி வருவதற்காக. ஆக பிலிப்பி பட்டணத்திலே சபை உருவானது. அந்த சபை கூடி வந்தது எங்கேதான்? லீதியாளுடைய வீட்டில். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, 16ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த பிந்தின பகுதியில பவுல், சீலா இவங்கெல்லாம் ஜெயிலில் அடைக்கப்பட்டது. அப்புறம் நடுராத்திரில கர்த்தரை பாடி துதித்தது. அப்புறம் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும்ல. கடைசியில் அந்த ஜெயில் சூப்பரண்டு, சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டது. அன்று இரவோடு இரவாக ஞானஸ்நானம் பெற்றது. அப்புறம் அவங்க பவுலையும் சீலாவையும் அழைத்து கொண்டு போய் அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்தது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பிறகு அவங்க விடுதலையாக்கப்பட்டது. இதெல்லாம் பார்க்குறோம். விடுதலை ஆனதுக்கு பின்னாடி என்ன நடக்கு பாருங்க. 36ஆம் வசனம் 35 இருந்து, பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். அப்படின்னா ஜெயில இருந்து விடுதலையாகி நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஐயா பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாய விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். கொஞ்சம் தைரியம் தான். பிடிச்சது மட்டும் ஒரு காரணமும் இல்லாம, விசாரணையும் இல்லாம, 4 பேர் ஊருக்கெல்லாம் தெரியும்படி பப்ளிக்ல பிடிச்சு கொண்டு வந்து எங்களை அடிச்சு ஜெயில அடைச்சிட்டு இப்ப விடுதலை ஆகிறது மட்டும் ரகசியமா அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறாரா? அப்படிலாம் போகமாட்டோம், அவரே வந்து எங்களை அனுப்பி வைக்கட்டும் அப்படின்னு சொல்ல சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். வெளியே அழைச்சிட்டு போய் நீங்க ஊரை விட்டு போயிருங்கன்னு கேட்டுக்கொண்டாங்க. சரி, வெளியில வந்துட்டாங்க. வந்த இவங்க 40ஆம் வசனம், அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய், அப்படின்னா என்ன அர்த்தம்? லீதியாளுடைய வீட்டுக்கு போறாங்க. போய் சகோதரரை கண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையாரை கண்டு. சபையாரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். லீதியாளிடத்திற்கு போய் சகோதரர்களை கண்டு, அந்த இடத்துல சகோதரர்கள்னு சொன்னா சபையார்னு அர்த்தம். சபையாரை கண்டு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அப்ப இந்த வசனத்திலிருந்து தெரியுது, பிலிப்பி பட்டணத்தில் நடைபெற்ற சபையானது, இயங்கி வந்த சபையானது யாருடைய வீட்டிலே தான் கூடி வந்தார்கள்? லீதியாளுடைய
வீட்டில். அப்புறம் அந்த பிலிப்பி பட்டணத்தில் நடைபெற்ற அந்த ஊழியங்கள், ரட்சிக்கப்பட்டு வந்த ஆத்துமாக்கள், அந்த சபையினுடைய சிறப்பு அம்சங்கள், இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதெல்லாம் நான் ரொம்ப சொல்லலை. ஏன்னா நம்ம எப்போதாவது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் படிக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது பிலிப்பி அந்த சபையை பற்றி நான் ரொம்ப விரிவாக படிக்கலாம். ஆகையினால இங்கே நான் அதை வைத்து இப்போ விரிவாக சொல்ல விரும்பலை. 1-2 குறிப்புகள் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, பவுலினுடைய நிருபங்கள்ல பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்னு வாசிக்கிறோம் இல்லையா, அது இந்த சபையாருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதி அனுப்பின நிருபம். இந்த பிலிப்பி பட்டணத்துல ரட்சிக்கப்பட்டு வந்த முதல் ஆத்மாவாக நம்ம யாரை பார்க்கிறோம்? லீதியால பார்த்தோம். அதுக்கு அடுத்து ரட்சிக்கப்பட்டு வந்ததாக நம்ம யாரை பார்க்கிறோம்னா, அது இன்னொரு சகோதரி தான். அது யாரு? குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண். பாருங்க 16ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்றுப்போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இங்கே ஒரு பெண்மணி அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து 3வது ரட்சிக்கப்பட்டு வர்றதுதான் யாருங்க? சிறைச்சாலைக்காரன். இந்த 3 பேரையும் பாருங்க, சமுதாயத்துல 3 வித்தியாசமான ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, அந்தஸ்துல இருக்கிறவங்க. இப்போ முதலாவது ரட்சிக்கப்பட்டு வந்தது யாரு? லீதியா. அவங்க யாரா? பக்தியுள்ள ஸ்திரீகள், அப்படித்தானே சொல்லியிருக்கு. ஆமா, அதாவது ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்ப இவங்க ஜெபம் பண்றத போயிருக்கும் போது அங்க ஸ்திரீகள் கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ 14ஆம் வசனத்தில், அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ரத்தாம்பரம் விற்கிறவள். ரத்தாம்பரம் என்னன்னா, ரத்தாம்பரம் ட்ரெஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு யாரு ஞாபகத்துக்கு வருது? ஐஸ்வர்யவான் லாசர். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா, ஐஸ்வர்யவான் லாசர். அந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லும் போது அந்த ஐஸ்வர்யவானை பற்றி குறிப்பிடும் போது, அவன் அனுதினமும் ரத்தாம்பர வஸ்திரம் தரித்தவனாய் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு அந்த ரத்தாம்பரம். அப்ப அதுல இருந்தே தெரியுது, ரத்தாம்பர உடை என்கிறது யார் அணியக்கூடியது? ஐஸ்வர்யவான்கள் அணியக்கூடியது. அப்படிதான் சொல்லியிருக்கேங்க. அவன் ஐஸ்வர்யவான், அவன் அணிந்திருந்த ட்ரெஸ் ரத்தாம்பர உடை. இந்த நீங்க ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா லினன் மெட்டீரியல்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் ரேட்டு கூட தான், நல்லா தான் இருக்கும். அதுவும் இந்த ஐஸ்வர்யவான் அணிந்த அந்த உடை நான் சிறுவனா இருக்கும்போது ஒரு புஸ்தகம் படித்தேன், ஏதோ ஒரு புஸ்தகத்துல படித்தேன். அப்பயே அது ஆயிரக்கணக்கான விலைப்பிடிப்புள்ள ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவ்வளவு உயர்ந்த நிலையில் உள்ள வஸ்திரம் தரித்தவனாக இருந்தான். அந்த மாதிரி ஒரு ரத்தாம்பரம் விற்கிறவள், வேற்று நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய விசாலமான நிலையில் ஒரு வியாபாரம் செய்து வந்த பெண்மணி என்று சொல்லப்படுகிறது. அதனால சமுதாயத்துல ஒரு உயர் மட்டத்தில் இருக்கிற ஒரு வசதி படைத்த அந்தஸ்தான குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் லீதியா.
அந்த அம்மாவும் சுவிசேஷத்தினால் சந்திக்கப்படுறாங்க. அடுத்தது சுவிசேஷத்தினால ஆண்டவரால் சந்திக்கப்பட்டு இப்ப வர்றது யாருங்க? சமுதாயத்தின் அடிமட்டத்தில் கிடக்கக்கூடிய ஒரு பெண், குறி சொல்லுகிற ஆவியினாலே இயக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண். மூணாவது ஒரு அரசு உத்தியோகஸ்தர், அப்படித்தானே, சிறை அதிகாரிங்கும் போது ஒரு அரசு உத்தியோகஸ்தர். அப்போ சமுதாயத்துல 3 வித்தியாசமான ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களை ரசிக்கப்பட்டு வர்றத, கர்த்தருடைய சபையில் அங்கமாக இணைக்கப்படுறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அப்போ சுவிசேஷம் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களையும் ரட்சிக்கிறதற்கு போதுமானதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எந்த ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்களுக்கானாலும் சுவிசேஷம் மிக மிக அவசியம் என்பதும் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் இங்கே வலியுறுத்தப்படுகிறதை நான் பார்க்கிறோம். இப்போ நீங்க பிலிப்பி சபைக்கு ஆராதனைக்கு போனீங்கன்னா இந்த 3 வித்தியாசமான அந்தஸ்துல இருக்கிறவங்க நிறைந்திருக்கிற ஒரு சபையை நம்ம பார்க்கலாம். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த சபை எந்த வித்தியாசமும் இல்லாம, பிளவும் இல்லாம, ஏற்றத்தாழ்வு இல்லாம, நல்ல நேசிக்கிற சபையாக, அன்புள்ள சபையாக, கர்த்தருடைய ஊழியத்திலே மிக முன்னணி வகிக்கிற ஒரு சபையாக பிலிப்பி சபை இருந்தது அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷமான விஷயம். அது மட்டுமல்ல, பவுலப்போஸ்தலனுக்கு ரொம்ப பிடித்தமான, பவுலப்போஸ்தலனால் ரொம்ப நேசிக்கப்பட்ட ஒரு சபை பிலிப்பி சபை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த நிருபத்துல அவர் எழுதுகிற சில வார்த்தைகள் அவங்களை எவ்வளவு நேசித்தாரு அப்படிங்கிறதையும், அவங்க அவரை எவ்வளவா நேசித்தாங்க அப்படிங்கிறதையும் படம் பிடிச்சு காட்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை பாருங்க. நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அந்த சபையாரை அழைக்கிறாரு. அந்த ஒரு வசனத்துக்குள்ள எப்படியெல்லாம் கூப்பிடுறாரு பாருங்க. எனக்கு எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, அப்போ பிரியமும் வாஞ்சையுமானவர்கள், எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. அப்போ பவுலப்போஸ்தலனுக்கு அவங்க யாரா இருக்கிறாங்களா? கிரீடங்களாக இருக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு அவங்கள நினைக்கும் போது. பிரியமானவர்களே அப்படிங்கிற இந்த அழைப்பே அவரு அவங்களை எவ்வளவா நேசித்தாரு அப்படிங்கிறத காட்டுது. நேசிக்க மாட்டாரா? ஒண்ணு, நேசிக்கிறதுக்கு காரணம் இவர் மூலமாக அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்துல ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க, உதவியா இருந்தாங்க. அதனால அவருடைய அன்புக்கு அவங்க பாத்திரவான்கள் தான். அதை எப்படி சொல்லலாம்? இதே 4ஆம் அதிகாரத்தை பாருங்க. இதே 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 10ஆம் வசனத்தில், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. எப்படி எழுதுறாரு பாருங்க. என்னை விசாரிப்பதற்கு. இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் எழுதும் போது பவுல் எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கிறாரு. ரோமாபுரியில சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்ப சிறைச்சாலையில் இருக்கும் போது எழுதுறாரு, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினால் அப்படிங்கிறாரு. அப்ப பவுலப்போஸ்தலன் ஜெயில இருக்கிறாருங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே இப்ப பிலிப்பி சபையார் நிதி திரட்டி பவுலப்போஸ்தலனுக்கு என்ன செய்யறாங்க? கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப அவரை அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம்.
ஒரு காலத்துல அங்க ஊழியம் செஞ்சாரு, நம்ம மத்தியில ஊழியம் செஞ்சாரு, நம்ம கவனிச்சோம் வச்சோம். இப்பதான் நம்ம ஊரை விட்டு போய் பல வருஷங்கள் ஆச்ச, கர்த்தர் அவரை நடத்துவாரு அப்படின்னு இவங்க சும்மா இருக்கல. அவர் ஜெயில இருக்கிறாருங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே நிதி திரட்டி என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அதான உண்மையான அன்பு. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினால் அப்படின்னு சொல்றதுல இருந்து பொருளாதார ரீதியில அவங்க இதுக்கு முன்னாடியும் பல சந்தர்ப்பங்கள்ல என்ன செஞ்சிருக்காங்க, உதவி செஞ்சிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. அத இன்னொரு வசனம் உறுதிப்படுத்துது. எப்படி பாருங்க, 14ஆம் வசனம். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. உபத்திரவத்துல உடன்படுறதுன்னா என்ன? உதவி செய்யறது. அவர் உபத்திரவப்படுறாரு சுவிசேஷத்து நிமித்தமாக, கர்த்தருடைய ஊழியத்து நிமித்தமாக. அந்த உபத்திரவத்துல இவங்க என்ன செய்யறாங்க, உடன்படுறாங்க. அப்படின்னா உபத்திரவத்துல இருக்கிற அவருக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் சப்போர்ட் பண்ணணுமோ, உதவி செய்யணுமோ அப்படி செய்யறாங்க. அது சொல்றாரு. அடுத்த 15ஆம் வசனம். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மாசிடோனியாவில் 16ஆம் அதிகாரத்துல மாசிடோனியாவில் ஊழியம் செய்த அந்த நாட்கள்ல அங்கிருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது கொடுக்கல் வாங்கல் காரியத்துல நீங்க தான் உங்களுடைய பங்கை செஞ்சிருக்கிறீங்க, வேற யாரும் செய்யல, அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு 16ஆம் வசனத்துல, நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். பிலிப்பியில இருக்கும்போது மட்டுமல்ல, பிலிப்பிய பட்டணத்தை விட்டு அங்கிருந்து ஊழியத்தை எல்லாம் முடிச்சுட்டு வந்து வேற தெசலோனிக்கே பட்டணத்துல ஊழியம் செய்யும் போதும் நீங்க எனக்கு 2 தரம் அனுப்பி கொடுத்தீங்க. இப்போ அது வேற, அது இல்லாம இப்போ 18ஆம் வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராதித்தூவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இப்பையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்போ இதுல இருந்தே தெரியுது, இவர் அவங்கள அவ்வளவா நேசிக்கிறாரு, அவ்வளவு அதிகமாக அவங்களும் இவரை இவ்வளவு அதிகமாக நேசிக்கிறாங்க. இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 1ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்துல, பிலிப்பியர் 1:7, என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. பவுலப்போஸ்தலனுடைய கட்டுகள் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறது. இதுல எல்லாம் அந்த விசுவாசிகள் தங்களுடைய பங்களிப்பை செய்யறாங்கிறது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, அப்படி நீங்க செய்யறதுனால உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். இருதயத்துல எப்படிங்க ஒருத்தனை தரிக்க முடியும்? ஆடை தரிக்கலாம், இருதயத்துல ஒருத்தனை எப்படி தரிக்க முடியும்? அந்த இடத்துல பவுல் அந்த வார்த்தையை உபயோகிக்கும் போது பழைய ஏற்பாட்டில இருந்துள்ள ஒரு விஷயம் அவருடைய சிந்தனைக்கு வருது. அத மனசுல வச்சுதான் இதை எழுதுறாரு. என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியன் பாக்குறோம்ல, அந்த பிரதான ஆசாரியனுக்குன்னு சீருடை இருக்குல்ல, பிரதான ஆசாரியனுடைய உடைகள் அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த உடைகள்ல பல வகை இருக்குது. அது ஒன்னா போட்டு அப்படி அலங்காரமா வந்து நிற்பான். அதுல எல்லாம் போட்டு இறுதியாக அவன் தரிக்கக்கூடிய ஒன்று மார்பதக்கம்.
அந்த மார்பதக்கத்துல 12 ரத்தன கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த 12 ரத்தன கற்களும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12ஐயும் அடையாளப்படுத்தக்கூடியன. அப்ப பிரதான ஆசாரியன் இந்த 12 ரத்தன கற்கள் பதிக்கப்பட்ட அந்த ஏபோத்தை அல்லது மார்பதக்கத்தை அவன் அணிந்து கொண்டு மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுவான், வேண்டுதல் செய்வான். அப்படி வேண்டுதல் செய்யும் போது இந்த 12 ரத்தன கற்களை 12 கோத்திரங்களை இருதயத்திலே சுமந்து கொண்டு நிற்பதற்கு அடையாளம் அது. இந்த பழைய ஏற்பாட்டு விஷயத்தில் நன்றாக நிபுணத்துவம் பெற்ற பவுல் அதே விஷயத்தை சொல்லுகிறார். பிரதான ஆசாரியர் இஸ்ரவேல் ஜனங்களை தன் இருதயத்திலே சுமந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதைப் போல, பிலிப்பியரே, உங்களை என் இருதயத்தில் நான் என்ன செய்கிறேன்? சுமந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உறவு சபைக்கும் ஊழியருக்கும் இருந்துச்சு. இன்னைக்கும் ஒரு சபை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஊழியக்காரருக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய உறவு நல்லா இருக்கணும். முக்கி முணங்கி கரு புர்றன்னு கீரியும் பாம்பும் மாதிரி, எலியும் பூனையும் மாதிரி ஊழியரும் விசுவாசிகளும் இருந்தார், அல்லது மூப்பர்களும் விசுவாசிகளும் இருந்தார், அந்த சபை எப்படி இருக்கும்? ஆகவே இது நமக்கு ஒரு நல்ல பாடம். இப்படிப்பட்ட ஒரு களங்கமற்ற அன்புள்ளவர்களாக சபை நடத்துகிறவர்களும் நடத்தப்படுகிறவர்களும் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சபை பிலிப்பி சபை. அங்கே அவர் அனுபவித்த பாடுகள் அதெல்லாம் நம்ம பல பிரசங்கங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறோம். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய விஷயம். அதனால நான் அதன் பக்கமாக போகல. அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். எனக்கு ஏதோ ஒரு வீட்டில், அது இங்கே ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஒரு வீட்டு ஜபக்கூட்டம். அந்த வீட்டு ஜபக்கூட்டத்தில் இந்த பிலிப்பியர் 16ஆம் அதிகாரத்தில் அந்த சிறைச்சாலை அனுபவம் அதை மையமாக வச்சு ஒரு பியூர் காஸ்பல் மெசேஜ் ஒன்று சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. அது உங்களுக்கு சிலருக்கு அது நினைவு இருக்கலாம். எனவே 16ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த ஒட்டுமொத்த விஷயங்களுடைய சாராம்சத்தை இப்போ நம்ம சிந்திச்சோம். ஆண்டவர் இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வாதத்தை தரட்டும். அடுத்த செய்தியிலே நாம் 17ஆம் அதிகாரத்திற்குள்ளாக போகலாம்.